அன்பான இதயங்களுக்கு என்னுடைய கனிவான வணக்கங்கள். பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நாம உங்கள் பார்ட்னர் உங்களை பற்றின என்ன நினைக்கிறாங்க, உங்களை பற்றி அவங்க கரண்ட்லி என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அப்புறம் அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ நான் அதுக்கூடயே சேனல் லவ் மெசேஜ் கூட எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதையும் பார்த்து செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஒரு டெக்லேருந்து அவங்க இப்போ என்ன நினச்சிட்ருக்காங்க உங்களை பற்றி அப்படிங்கிறத பார்த்துட்டு, மற்ற டெக்லேருந்து அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவோம். ஸோ மற்றது இது வந்து பொதுவான வாசிப்பு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல அவங்களோட சேனல் லவ் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ வந்து மற்றது உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என் இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். நான் இன்ஸ்டாகிராமோட நேம் வந்து மேலே சைடில் கொடுத்து வச்சுருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ நம்ம இப்போ வந்து உங்கள் பார்ட்னரோட சேனல் லவ் மெசேஜ் என்ன சொல்ல வராங்க, அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ மற்றது வந்து இது கலெக்டிவ் ரீடிங், அதாவது பொதுவான வாசிப்பு அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நம்ம இப்போ வந்து சேனல் லவ் மெசேஜெலாம் எடுத்து வச்சுட்டோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு ஒன்றோட என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து நம்ம தெரிஞ்சு கொள்ளுவோம். ஸோ இந்த கார்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, உங்கள் பார்ட்னரை நீங்கள் காதலிங்க, அதிகமான அன்பு கொடுங்க, அதே டைமில் அவங்களுக்கான ஃப்ரீடத்தையும் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் இந்த ஃப்ரீடம் கொடுக்காத காரணத்தினால கூட உங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த இடைவெளி வந்து விழுந்திருக்கும். ஸோ இதை தான் அவங்களும் ஆசைப்படுறாங்க. லவ் பண்ணுங்க, அதிகமாக லவ் கொடுங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க அப்படிங்கிறதும் அவங்க மைண்டில் இருக்குது. அதாவது நான் லாஸ்ட்டில் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், உங்கள் பார்ட்னரை நீங்கள் வந்து காதலராக பார்க்குறத விட காதலிச்சாலும் கூட ஒரு நட்பு வந்து உங்களுக்குள்ளே கொள்ளுங்கன்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ காதலிக்கிறவங்களை எப்படி நட்பாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி. கிடையாது, காதலிக்கிறவங்க நீங்கள் காதலாக பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பு வரும், அந்த இடத்துல அதிகாரம் மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்கள் காதலிக்கிறவரை அன்பாக பார்க்கும்போது அந்த இடத்துல நட்பு உருவாகும் போது ஒரு உடைக்க முடியாத ஒரு பாண்டிங் உருவாகும். அதுக்கு தான் சொல்கிறது, காதலிக்கிறவங்க காதலையும் தாண்டி ஒரு நட்பு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அடுத்த கார்ட்லேயும் இதே தான் வந்திருக்கு, சோல்மேட் அப்படின்னா. சோல்மேட்டுங்கிறது வந்து என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், ஒரே ஆத்மாவாக ஃபீல் பண்ணணும். அதாவது காதலிக்கும் போது காதலாக மட்டும் பார்க்காம ஒரே ஆத்மாவாக பார்த்து கொள்ளும் போது ஒரு நட்பு ஒன்று உருவாகும் போது அது வந்து என்ன பண்ணுன்னா, தன்னையே தான் தாக்கி கொள்ளாதுல்ல, ரொம்ப சேஃபாக வச்சுருக்கும். ஸோ இதுதான் இந்த கார்டு 2லேயுமே வந்திருக்கு. இதை தான் சொல்கிறாங்க, நீங்கள் காதலிங்க, அதையும் விட அதிகமாக அன்பு செலுத்துங்க, நட்புறவு வச்சுக்கொள்ளுங்க, அப்போ எந்த விஷயம்னாலும் ஷேர் பண்ண முடியும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறது மூலமாக உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி வரதை கூட தவிர்த்து கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் நடுவில் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே நான் பார்க்குற இந்த கார்ட்ஸ் வழியாக ஏதோ ஒரு விஷயத்தினால உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இருக்க இந்த ரிலேஷன்ஷிப் துண்டு துண்டாக சிதறி போயிட்டுருக்க மாதிரி இந்த கார்ட்ஸ் வழியாக காட்டுது. ஸோ உங்கள் பார்ட்னர் வந்து இதை கூட எதிர்பார்க்கலாம், அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த காயத்துக்கு மருந்து போடக்கூடிய வகையில் நீங்கள் திரும்பி வரணும். ஸோ இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனையெல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க, அதை இன்னும் நீங்கள் பிடிச்சிட்டு இருக்காதீங்க. ஸோ வந்து அப்படி இருக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த கடந்த காலத்துலேயே சிக்கிக்கொள்கிறீங்க, அதே பிரச்சனையில் வந்து ஸ்டக் ஆகி போய் நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வரும்போது தான் உங்களுக்கான காதலில் அடுத்தபடி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற புதிய பாதையை வந்து உங்களால் கண்டுபிடிச்சி கொள்ள முடியும். ஸோ உங்கள் காதல்லேருந்து இப்படி ஆகிடுச்சு, அப்படி ஆகிடுச்சு கடந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி நீங்கள் நெகட்டிவ் தாட் எதுவுமே போடாதீங்க. பாசிட்டிவாக நினைங்க, நல்லதே நினைக்கும்போது கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஸோ உங்கள் பர்சன் இப்போ கரண்ட்லி உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த கார்ட்ஸ் வழியாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஸோ நான் இங்கே கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம்
சரியா வடிவாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றொண்டா என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஸோ ஓகே, நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ உங்கள் பர்சன் வந்து என்ன நினச்சிட்ருக்காரு உங்களை பற்றி அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இவருக்கு வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து புதுப்பிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வந்ததே இந்த ஃபேமிலி சைடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. இது வந்து திருமணம் வரைக்கும் வந்து போயிருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஏதாவது ஒரு பிரேக் வந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அந்த விஷயத்த வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த விஷயத்த வந்து முதல்ல உங்ககிட்ட இருந்து சரிப்படுத்தணுங்கிறதையும் தவிர்த்து உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, முதல்ல இந்த விஷயத்த அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அதை கொஞ்சம் சரிப்படுத்தணும். அங்கே நடந்துட்டுருக்க பிரச்சனையெல்லாம் சரியாக சீரமைச்சிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்து கதைக்கலாம் அப்படிங்கிற தாட்ஸ் வந்து இப்போ இவங்க வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்க மனசில் கூட இதுதான் ஓடிட்டுருக்கு. உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த மட்டும் அவங்களோட ஃபேமிலி சைடும் சரி, உங்களோட ஃபேமிலி சைடும் சரி, எஸ், அதே தான் பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இவங்க தான் இதை எண்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. இப்போதைக்கு இது வேண்டாம் அப்படின்னு, இல்லாட்டி வேறு தீர்மானம் கூட கடைசி நேரத்தில் மாற்றி கூட எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இதே போல் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ அவங்க ஃபேமிலி சைட் சரி, இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியாக இருக்கும், இல்லைன்னா அவங்க ஃபேமிலியாக இருக்கும், உங்கள் பார்ட்னரை பற்றி தப்பாக நினச்சி கொண்டிருக்காங்க, இல்லை அவங்க ஃபேமிலியில் உங்களை பற்றி தப்பாக நினச்சி கொண்டிருக்காங்க அப்படின்னா, இவங்க மெதுவாக உங்களை பற்றி இருக்க அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இல்லாமாக்கி உங்களை பற்றி நல்ல விதமாக சொல்லி இந்த திருமணத்துக்கு எடுத்துகிட்டு போன இந்த விஷயத்தை திரும்பவும் புதுப்பிக்கணும், திரும்பவும் இந்த காதல் அப்படின்னு கதைக்கணும். அதுக்கு முதல்ல அவங்க குடும்பத்தை சமாதானப்படுத்தணும். ஏன்னா அந்த சைடு வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரில. இவங்க வந்து பிரிஞ்சிருக்க இந்த நிமிஷத்தில் தான் நினைக்கிறாங்க அவங்க வந்து உங்களோட சோல்மேட். ஸோ இவங்களுக்கு வந்து யாருமே செட் ஆக மாட்டாங்க உங்களை தவிர்த்து யாருமே இவங்களை புரிஞ்சு கொள்ள போகிறதும் கிடையாது. ஸோ எனக்கு இவங்க தான் சரியான பார்ட்னர். ஸோ அதனால திரும்பவும் உங்கள் லைஃப்குள்ளே எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு எஸ், இதே தான் புதிய ஆரம்பம் கொடுக்கணும், திரும்பியும் உங்கள் லைஃப்பில் எடுத்துக்கணும், புதிய ஆரம்பம் கொடுக்கணும் உங்கள் கூட அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க வந்து விட்டுட்டு போனதுக்கான காரணம் ஒன்று ஃபேமிலியாக இருக்கும், இல்லைன்னா இந்த இடத்துல வேறு யாராவது சூஸ் பண்ணிட்டு கூட போய்க்கலாம். ஸோ அப்படி போயிருந்தால் கூட இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, கொஞ்ச நாள்லேயே உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கு இந்த கொஞ்ச நாள்லேயே அவங்க எடுத்த ஏதோ ஒரு முடிவு ரொம்பவே தப்பானது, தவறான புத்தகத்தை எடுத்து நான் வாசிச்சிட்ருக்கேன் அப்படி சொல்லி, இது எனக்கு பொருந்தாத புக் அப்படி சொல்லிவிட்டு அந்த விஷயத்த அங்கேயே வச்சுட்டு உங்கள் கூட திருப்பியும் ஒரு புது ஆரம்பம் வந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்களை பொறுத்த மட்டும் உங்களை விட யாருமே அவங்கள வந்து பார்த்து கொள்ள போகிறது கிடையாது, புரிஞ்சு கொள்ள போகிறது கிடையாது. ஸோ உங்கள் கூடயே புது ஆரம்பத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ ஏன்னா உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியமோ அதே போல் அவங்க ஃபேமிலிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ வந்து உங்களுக்காக ஃபேமிலிக்காக உங்களும் விட்டு கொடுக்க முடியாது. இது வந்து இந்த விஷயத்த உங்ககிட்டயே சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எஸ், அதே தான், இதே விஷயம் தான் அப்படியே நெக்ஸ்ட் கார்ட்லேயே வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து உங்களோட ஒரு நியூ பிகினிங் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, உங்கள் கூட ஒரு குடும்ப வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்றாங்க, உங்களை அவங்க குடும்பமாக்கிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அதுக்கு அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் வந்து வேணும், அவங்க சம்மதத்தோடு தான் இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது இவங்களோட மனசுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது மனசுக்குள்ளால். ஸோ வந்து இப்போ வந்து அதுக்கான ஸ்டெப்ஸை இவங்க எடுத்து வச்சு அதுக்கான ஒரு மூமெண்ட்டை காட்டிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இவங்க பண்ணுறது உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க எதுவுமே பண்ணலாம், மூவ் ஆகி போயிட்டாங்க அப்படி சொல்லி. ஆனால் அது அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இவங்க உங்கள் கூட ஒரு நியூ பிகினிங் கொடுக்கறதுக்கான வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை சரிப்படுத்தி ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கான முயற்சிகளை தான் இங்கே மேற்கொண்டுட்ருக்காங்க. நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு ஒவ்வொன்றா தான் பண்ண முடியும், அது உடனேலாம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க. அதுக்கான திட்டமிடலை வந்து போடுவேன். இதுக்காக சரியான ஒரு திட்டமிடலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட கதைக்கலாம் அப்படி சொல்லி. ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரியான ஒரு திட்டமிடலை இல்லாமல்
குடும்பம் சைடில் இருக்க பிரச்சனையை பார்க்காம அதெல்லாம் சரிப்படுத்தாமல் உங்ககிட்ட, ஏன்னா நீங்கள் வந்து ஹார்ட் பிரேக்கில் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா நீங்கள் வந்து அவங்களே தான் நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் தெரியப்படுத்தியிருப்பீங்க. ஸோ அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் சரிப்படுத்தாமல் உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதோ இல்லை திரும்ப ஒரு காதலை ஆரம்பிக்கிறதோ அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் இதில் பொறுமையாக முடிவெடுப்போம், பொறுமையாக இந்த அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு தான் அதுக்கான திட்டமிடலை இடணும். அப்படிங்கிற வேலையில் இறங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம இன்னும் 2 3 கார்டு எடுத்து பார்த்துலாம் அவங்க மனசில் என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாகவே பார்த்துருவோம். இன்னும் என்ன இருக்குது ஆழத்தில் அப்படி சொல்லி. ஸோ எதிர்பார்ப்புங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே இவருக்கு இருக்குது. ஆனால் இது எந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது அப்படிங்கிறத வந்து தெரில. வேணும்னு ஆசைப்படுறாங்க. இதை வந்து திரும்பவும் ஒரு திருமணத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஆனால் இதை வந்து உங்ககிட்ட வந்து சொல்லி பண்ணவும் முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஏன்னா உங்ககிட்ட வந்து கதைக்கிறது மூலமாக வேறு பிரச்சனைகள் கூட க்ரியேட் ஆகலாம். ஸோ அதனால் இப்போ ஃபேமிலி சைடு எடுத்துக்கிட்டால் கூட அது அவ்வளோ ஈஸியாக வந்து இதை பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ரொம்ப பொறுமையாக தான் எடுத்துகிட்டு போகணும். அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நிறைய பிளானிங் மேக் பண்ணிவிட்டு எதிர்பார்த்துட்டு இதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத வந்து இங்கே நம்மளால் உறுதியாக வந்து சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இது வந்து ஃபேமிலிக்குள்ளே நடந்த பிரச்சனை அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற எண்ணம் கூட உங்கள் பார்ட்னருக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இந்த டெக் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவோம். ஸோ நான் இப்போ கார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன விஷயம் சொல்ல வராங்க, நெக்ஸ்ட் மூவ் என்னவா கொடுக்குறதுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவோம். ஓகே. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த விஷயத்த வந்து டைரெக்டாக இவங்க போயிட்டு சொல்கிறதையும் தவிர்த்து இதை ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வந்து போயிட்டு சொல்லலாம். அப்படி சொல்லும்போது பிரச்சனைகள் வந்து வர்றத வந்து தவிர்க்க முடியும். அப்படிங்கிறதுனால இதை வந்து ஃப்ரெண்ட்ஸை வச்சு மூவ் பண்ணலாம். அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், அவங்களோட கைடன்ஸ் கேட்கலாம். இன்னும் இவங்களுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்களோ அந்த மாதிரி பீப்பிளை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட போய் சொல்லலாம். ஸோ அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அவங்க உங்கள் பார்ட்னருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தில் உங்களை பற்றி ஃபேமிலி சைட் கிட்ட கதைக்கிறதுக்கு, இந்த பிரச்சனையை சரிப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக அந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கவங்க உதவி செய்வாங்க. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதில் வந்து ஷோர் பண்ணி சொல்லலாம், உங்கள் பார்ட்னர் வந்து நெக்ஸ்ட்டு மூவ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் அவங்களுக்குமான திருமணத்தை பற்றி கதைப்பாங்க. அப்படிங்கிறத வந்து இங்கே உறுதியாக வந்து நம்ம சொல்ல முடியும் நம்மளால். ஏன்னா கார்ட்ஸில் அப்படி தான் வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு செலிப்ரேஷனுங்கிறத வந்து இருக்குது. ஆனால் இது திருமணத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது வந்து ஃபேமிலி சைட் இருக்கவங்க க்ரியேட் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இவங்கள பொறுத்த மட்டும் என்னதான் பிரச்சனையெல்லாம் பண்ணினாலும் கூட அதெல்லாம் சமாளிச்சிடலாம். ஏன்னா இவங்களுக்கே நல்லாவே தெரியும் இதை பற்றி, இந்த விஷயத்தை பற்றி, இல்லைன்னா உங்களை பற்றி, இந்த திருமணத்தை பற்றி கதைக்கும்போது ஃபேமிலி சைடில் இருக்கவங்க திரும்பவும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உங்கள் பார்ட்னருக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்குரியதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையே தான் இவங்களும் நினைக்கிறாங்க. இதை கதைக்கும்போது உங்கள் சைடில் இருந்தும் பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்து யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு. ஸோ இதை வந்து உங்கள் சைடில் இருக்க ஃபேமிலியில் யாராவது ஒரு பெரிய மனுஷங்க இருப்பாங்கல்ல,
அவங்க கிட்ட உங்கள் பார்ட்னராக இருக்கவங்க உங்களுக்கே தெரியாமல் ரகசியமாக போயிட்டு கூட நான் இப்படி விரும்புகிறேன், இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, நான் என் குடும்பத்திட்ட கதைக்கலான்னு இருக்கேன், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஹெல்ப் கேட்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த சைடில் இருந்து பார்க்கும்போது இவங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டாங்க, ஏதோ சும்மா இருக்காங்க அப்படிங்கிற மாயம் மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கே திடீர்னு தான் அது தெரியும், இவங்க வந்து இவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்கிற விஷயம். ஏன்னா இவங்க வந்து இந்த விஷயத்த வந்து உடனே எடுத்த உடனேயே எல்லாத்துட்டையும் அப்படியே போட்டு உடச்சிட்டு போயிட முடியாது அப்படிங்கிறதுனால இதை ஃப்ரெண்ட்ஸை வச்சு உங்கள் சைட் கதைக்கிறது, உங்கள் சைடில் இருக்க பெரியவங்க கிட்ட கைடன்ஸ் கேட்குறது, அதுக்கப்புறம் அவங்க சைட்லேயும் இருக்கிறவங்க கிட்ட கைடன்ஸ் கேட்குறது. இங்கே கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா கார்ட்ஸுமே அப்படி தான் வந்திருக்கு, எல்லாமே பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. ஆனால் அதெல்லாம் உங்கள் பார்ட்னர் வந்து சமாளிச்சிடுவாங்க அப்படிங்கிறதும் இந்த கார்ட்ஸ் வழியாக தெரியுது. ஸோ உங்கள் பார்ட்னர் வந்து மனசளவில் நியூ பிகினிங் கொடுக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலியமாக வந்து தெரியுது. ஆனால் இவங்க வந்து செய்கையில் தான் இன்னும் இந்த விஷயத்த உங்களுக்கு தெரிகிற மாதிரி காட்டலை. ஆனால் இதை வந்து கண்டிப்பாக அவங்க நெக்ஸ்ட் மூவ் கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், இவங்க வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் இறங்கி உங்களுக்காக வருவாங்க, இறங்கி நின்று போராடுவாங்க அப்படிங்கிறது. சடனாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு திருப்புமுனை வந்து வரும் அப்படிங்கிறது தான் தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது எவ்வளோ பிரச்சனை ஆகுதுனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நான் இவங்கள திருமணம் பண்ணியே ஆகுவேன் அப்படின்னு ஒரு விடாப்பிடியாக அவங்க பார்ட்னர் நிற்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும் கூட இதெல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட கண்டிப்பாக அவங்க காதில் தெரிவிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு கார்ட்ஸ்லாம் அப்படி தான் வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து அவங்க காதில் உங்ககிட்ட வந்து தெரிவிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இப்போதைக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு வந்துடணும். இங்கே இங்கே கண்டிப்பாக ஒரு திருப்புமுனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். இப்போ எதிர்த்துட்ருக்க உங்கள் ஃபேமிலியே கூட ஒரு சடனாக ஒரு நீங்கள் 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருக்க பட்சத்தில் பார்த்துட்டு அவங்களே ஒரு திருப்புமுனை கொடுத்துட்டு திரும்பவும் ஓகே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு அவங்களையே சம்மதித்து ஒரு நியூ பிகினிங் கொடுத்து குடும்பமாக இணைஞ்சு உங்கள் காதில் சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இனி இந்த விஷயத்தை தான் உங்கள் பார்ட்னரும் எதிர்பார்க்குறாங்க. அப்போ இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இதுலேயும் விட்டு கொடுத்துடக்கூடாது. ஸோ அதையே போல் அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த ஸ்ட்ராங்னஸ் உங்கள் 2 பேர்த்துக்கும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த காதல் வந்து திருமணத்தில் போய் முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இவங்க மனசளவில் ரெடி அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவங்க வந்து அடுத்த மூமெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து காட்டுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உங்களுக்குள்ளே அந்த விட்டு போன காதல் வந்து திரும்பவும் ஸ்ட்ராங்காகிறதுக்கான அதிகமான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் நினைக்கிறேன், அடுத்த மூமெண்ட் கொடுக்கும்போது இவங்க எந்த இடத்துலையும் ஸ்டாப் பண்ணிட்டோ இல்லை விட்டுட்டோ போகிற வாய்ப்பு வந்து இல்லை அப்படின்னு தான் இந்த கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா கடைசி மட்டும் இவங்க உங்களுக்காக போராடுவாங்க அப்படிங்கிறதும் இந்த கார்ட்ஸ் வழியாக நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து தொடர்ந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இதையே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.